ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் நான் ப்ரொமோ வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் ப்ரொமோ எதுவும் வரல. ஏன்னா லாஸ்ட் எபிசோடில் லாஸ்ட்டாக காட்டின ப்ரொமோ ரொம்பவுமே அதிரடியாக இருந்துச்சு. அது சம்மந்தமாக இன்றைக்கான எபிசோட் வரும்னு பார்த்தா அதை சம்மந்தமாக எந்த ஒரு சீனுமே இன்றைக்கான எபிசோடில் காட்டல. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் எபிசோடில் சிவா ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்க. அங்கே வர சினேகா எப்பவும் போல் பார்த்தோம்னா ரொம்ப ஆக்ரோஷமாக அப்படியே பக்கமாக டைலாக் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ இனிமேல் சிந்து கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நான் விட மாட்டேன், உடனடியாக அந்த டிவைஸ் பத்திரத்தில் கையெழுத்து போடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம சிவா வந்து சும்மா லுக்குலேயே பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தார். நீலாம் ஒரு ஆளே கிடையாது, வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு. என்ன நமக்கு ஒரு ஆசை, எந்திரிச்சதுமே 2 அறையை விட்டு பல்ல கழட்டி கையில் கொடுத்து நல்ல ஒரு பல் டாக்டர்கிட்ட அமுச்சு விட்டுருந்தாருன்னா ரொம்பவுமே நல்லா இருந்திருக்கும். ஏன் இப்படி ஸ்னேகா போட்டு இரிட்டேட் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல. அதெல்லாம் நமக்கு சீரியலில் சாத்தியப்படலனாலும் ஏதோ ஒரு ஆதங்கத்துக்கு 2 வார்த்தை சொல்லி வச்சுக்க வேண்டியதுதான். அது சம்மந்தமாக ஏதாவது இன்றைக்கி எபிசோடில் வரும்னு பார்த்தேன், ஆனால் எதுவுமே வரல. ஆனால் இன்றைக்கான எபிசோட்டை எந்த குறையும் சொல்ல முடியாது. சும்மா சூப்பராக சந்தோஷமாக நம்ம சிவாவையும் சிந்துவையும் காட்டினாங்க. அதுவும் நம்ம சிந்து சிவா கிட்ட பண்ண குறும்புத்தனம்லாம் இருக்குது பாருங்கள், சொல்லவே தேவையில்ல. டாக்டருக்கே வைத்தியமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை கொடுங்க, நான் கையில் இப்படின்னு சொல்லி தடவுனா நீங்கள் தூங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சிவா அதுக்கு மேலே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தவங்களோட உள்ளத்தை ஹேர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே தூங்குற மாதிரி ஒரு ஆக்டை விட்டார். ஆனால் பார்த்தோம்னா சிந்து கடைசியில் தூங்கிட்டாங்க. சிந்து பக்கத்தில் படுத்திருக்காங்க, ஆனாலும் பார்த்தா எடுத்து போர்வெல்லாம் போட்டு வராரு. மொத்தத்தில் இவருக்கும் சிந்து மேலே வந்து ஒரு அக்கறை அன்பு வந்துருச்சு அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சிந்துக்கிட்ட வந்து பார்த்தோம்னா மகா வந்து பேசும்போது நீ பயங்கரமான ஆல்ரெடி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. ஒருவேளை இந்த விஷயத்தெல்லாம், அதாவது அவங்க வந்து பேசுகிறாங்க, அதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்தெல்லாம் எது நேரடியாக பேசிடுவாங்களோ, அதாவது சிவா வந்து உன்னை ஏமாத்திரம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவாங்களோங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஆனால் அது சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க ஒரு முட்டாள்தனமாக ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிறாங்க. ஏதோ அப்படியாவது இருந்து சிவாவும் சிந்தையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்களே, அதுவே பெரிய ஒரு ஹாப்பி தான். சரி, இந்த பக்கத்து நம்ம ஆறுமுகத்திட்ட பப்ளி பாய் கிட்ட வந்து அவரை சொல்லவே தேவையில்ல. கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன தான் பைரவி வந்து நெகட்டிவாக கோவமாக பேசினாலும் அந்த எல்லா வார்த்தைகளும் அப்படியே பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ரொம்ப அன்பான வார்த்தைகளை தான் திருப்பி கொடுக்குறாரு. ஆனால் பைரவி வந்து கொஞ்சம் ஒரு பெரிய வார்த்தையை சொல்லிட்டாங்க, நான் தாலியை கழட்டி போட்டுருவேன் அப்படின்னு. அந்த வார்த்தை சொல்லாமல் இருந்திருக்கலாம். அது சொல்லும்போது கூட ஆறுமுகம் வந்து அதெல்லாம் நடக்கவே நடக்காது, ஏன் நடக்காத விஷயத்தை பற்றி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சூப்பராகவே ஆறுமுகம் அவரோட கேரக்டரை சூப்பராக கேரி பண்ணி கொண்டு போகிறாங்க. பைரவியும் சூப்பராக நடிச்சிட்டு இருக்காங்க. சரி, என்னப்பா அடுத்து கதை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கான எபிசோடில் கண்டிப்பாக அந்த ஃபயரிங்கான ஒரு மூமெண்ட்டை காட்டுவாங்க அப்படிங்கிறத டவுட்டே இல்லை. ஏன்னா இன்றைக்கான எபிசோடில் ஓரளவு பார்த்தா நமக்கு சந்தோஷமாக சூப்பராக ஹாப்பி மூமெண்ட்டோட தானே அதான் எபிசோட்டை முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் ஸ்னேகா வந்து ஏற்கனவே பஞ்சாயத்தில் நான் 1 மாதம் தானே டைம் வேறு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் உன்னை நான் கோர்ட்டுக்கு கூப்பிடுவேன் இப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காங்கல்ல. அதனால் நம்மளை கொஞ்சம் பரபரப்புலேயே தான் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. இடையில ஒரு மாதிரி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு 1 மாதம் போனாங்க அப்படின்னாங்க. எப்போ திருப்பி இங்கே வந்தாங்க அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் ஒன்றும் நமக்கு காட்டல. ஏன்னா இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க இப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. அது எப்போ திருப்பி இங்கே வந்தாங்க, 1 மாதம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற அந்த கதையும் கொஞ்சம் லாஜிக்காக கொஞ்சம் மிஸ் ஆகுது. சரி, அதை கதையை விட்டுருவோம். நமக்கு தேவை வந்து கதை இந்த மாதிரி பரபரப்பாக கொண்டு போகிறது தானே. அப்படி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கிலே சிவா ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருப்பார். ஸ்னேகா வந்து பேசுவாங்க. அப்போ நம்ம சிவா என்ன மாதிரி பதிலடி கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் செம்ம எதிர்பார்ப்பாக இருக்குது. அது சம்மந்தமாக தான் ஏதாவது ஒரு ப்ரொமோ வரும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டு உட்காந்துருந்தேன். இப்போ வரைக்கும் ப்ரொமோ எதுவும் வரல. பார்க்கலாம், நாளைக்கான எபிசோட் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் காலையிலே ஒரு ப்ரொமோ, ஈவினிங் ஒரு ப்ரொமோன்னு சொல்லி 2 ப்ரொமோ பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.